ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தேவையான பொருட்கள் பிரண்டை. இதான் பிரண்டை. இது வந்து பெரிக்கும் போது சில சமயம் கையெல்லாம் அரிக்கும். கையில் எண்ணெய் தடவிட்டு பெரிச்சா அரிக்காது. அதுக்கப்புறமா மிளகா, கொஞ்சம் இஞ்சி, புளி, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோதான் இதுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பிரண்டையை லேசாக வறுக்கணும். இந்த பிரண்டை வந்து நிறையா போட்டு துவையல் செஞ்சோம்னா ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லிமிட்டாக ஒரு 2 பேருக்குன்னா ஒரு 10 இல்லை 12 பீஸ் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா இதுமாதிரி வறுத்துக்கணும் எண்ணெயில். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக கலர் மாறி இருக்கு இல்லையா, இப்போ வந்து இதை எடுத்துக்கணும். இதை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இது ஓரத்தில் சின்னதாக நார் மாதிரி இருக்கும் 2 பக்கமும். அதை இதுமாரி கையில் கிழிச்சோம்னா இந்த நார் வந்துடும். அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் போட்டு நம்ம வந்து இது வறுக்கணும். இப்போ மீதி இருக்கிற புளி, மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். பிரண்டை வந்து ஜாயிண்ட் பெயினுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது கிடைக்கும்போது நம்ம சமைக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, இதையும் ஒரு பொடி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வறுத்துக்கணும் லேசாக. இது கருவேப்பிலைன்னு இல்லை, கொத்தமல்லி, புதினா எதாக இருந்தாலும் இது கூட வறுத்து பிரண்டை துவையலில் போட்டு அரைக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டு இது நல்லா வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி கறக்கின அப்புறம் அதையும் எடுத்துடலாம். இது கருவேப்பிலை தான் இல்லை, புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை கொத்தமல்லி இருந்தாலும் இதுமாரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வறுத்துக்கணும். வெறும் பிரண்டை மட்டும் போட வேணாம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை மிக்சியில் தண்ணி ஊற்றி பொடி பண்ணி அரைச்சிட்டோம்னா துவையல் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த பிரண்டை மட்டும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகா, புளி, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக உளுத்தம்பருப்பு, உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டோம்னா துவையல் ரெடி ஆகிடும். மிக்சியில் அரைச்சப்புறம் இந்த மாதிரி இருக்கும் துவையல். இது வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஃபுல்லாக அரைக்க வேணாம், 1-2 விட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பிரண்டை துவையல். இதை வந்து கிடைக்கும் போது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது சின்ன பீஸ் இருந்தால் கூட ஜாடியில் வச்சோம்னா முளைச்சி வரும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அரைக்கும் போது ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள், கையை வைக்க வேணாம், கையெல்லாம் அரைக்கிற மாதிரி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, செஞ்சு பாருங்கள்.